நண்பர்களே, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போன வாரத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தான். பாருங்கள், அமெரிக்கா மீது வெனிசுலா தாக்குதல் நடத்தியது. வெனிசுலாவின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர் டெல்சி ரோட்ரிக்ஸ் ஆவார். 2 மட்டும் சரி நண்பர்களே. அமெரிக்கா மீது வெனிசுலா தாக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, வெனிசுலா தான் வந்து அமெரிக்கா மீது அமெரிக்கா தான் வெனிசுலா தாக்குதல் நடத்தியிருக்கும் நண்பர்களே. அதனால் ட்ரம்ப் தான் வந்து அதில் செயல் அதிகாரியாக இப்போ வந்து செயல்படுவான்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. இந்திய அரசியலமைப்பின் அவசர பிரகடனங்கள் பற்றி கூறும் பகுதி 18. ஓகேங்களா? இதை வந்து 10 அப்படின்னா வந்து பகுதி 10, அதாவது இந்திய அரசியலமைப்பு அவசர பிரகடனங்கள் பற்றி கூறும் பகுதி 18. இதே 10, 15, 20 இருக்குதுங்களா? 15 அப்படின்னா தேர்தலை பற்றி சொல்லும். 10 என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சின்சான் ஷான்சன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னா தடகளம். உலகிலேயே அதிக எண்ணெய் இருப்பு உள்ள நாடு வெனிசுலா. அதனால தான் அமெரிக்கா வந்து போர் தொடுத்து அதை கைப்பற்றியிருப்பாங்க. நாட்டிலேயே டெங்கு காய்ச்சல் பாதிப்பு தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளது. இக்காய்ச்சல் ஏடிஎஸ் எடிப்சி கொசு கடிப்பதனால் பரவுகிறது. 1, 2 சரி நண்பர்களே. உலகின் மிகப்பெரிய தீவு கிரீன்லாந்து. பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் வகிக்கும் நகரம் பெங்களூரு. வெளிநாடு வாழ் இந்திய தினம் ஜனவரி 9 அன்று கொண்டாடப்படுகிறது. வெளிநாடு வாழ் தமிழர் தினம் ஜனவரி 12 அன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியர்னா ஜனவரி 9, தமிழர்கள்னா ஜனவரி 12. ஜனவரி 12 இன்னொன்று நம்ம கொண்டாடுவோம் இளைஞர் தினம். யாருடைய பிறந்தநாள் நம்ம கொண்டாடுவோம் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அணுமின் உற்பத்தி திறனை 100 ஜிகாவாட்டாக உயர்த்தி எந்த ஆண்டுக்குள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுன்னா 2027க்குள். இந்திய இராணுவம் தொடங்கிய நவீன ட்ரோன் போர்ப்படையின் பெயர் பைரவ். இந்தியாவின் முதல் உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்ட மாசு கட்டுப்பாட்டு கப்பல் அப்படின்னா சமுத்திர பிரதாப். வணிக பயணத்தை எளிதாக்கும் நோக்கில் மின்னணு வணிக விசாவை தொடங்கிய நாடு இந்தியா. நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனுடைய பயணத்தை ஈஸியாக வந்து விசா உருவாக்கணும் இந்தியா. மோசடி அழைப்புக்குள் குறித்து புகார் அளிக்க இந்திய அரசு அறிமுகப்படுத்திய செயலி என்னென்ன செயலி அறிமுகப்படுத்திருக்காங்க? சஞ்சா சாத்தி, சக்ஷு, TRAI. இது 3மே வந்து மோசடி அழைப்புக்கான புகார் செய்ய அரசு வந்து அறிமுகப்படுத்திய செயலியாகும். இந்தியாவில் முதல் குடிசையில்லா நகர்ப்புறம் எந்த நகரம் என்று எடுத்துள்ளதுன்னா சண்டிகர். முதல் இடத்துல சண்டிகர். மத்திய அரசு 2025-26 ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று கணித்துள்ளதுன்னா 7.4%. இந்தியாவில் முதலாக முழு காகிதமில்லா மாவட்ட கோட் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா கேரளா. காகிதமே இல்லாமல் ஃபுல்லாக டிஜிட்டல் பண்ணியிருப்பாங்க, அதுதான் கேரளா. உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஜனவரி 9. ஒவ்வொரு வீடாக போய் கேட்பாங்க நண்பர்களே, உங்கள் கனவு என்னன்னு கேட்பாங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட திட்டம் தான் உங்கள் கனவு சொல்லுங்கள் ஜனவரி 9. ஹிஸ்ட்ரி தட் இந்தியா இக்னோர்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பிரேம் பிரகாஷ். வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாடு ஆணையத்தின் தற்போதைய தலைவர் அபிஷேக் தேவ் ஆவார். வேளாண் மற்றும் உணவு சம்பந்தமான அபிஷேக் தேவ். அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் தினேஷ்குமார் சுக்லா. 2மே சரி நண்பர்களே. பாருங்கள், நாணயம் மற்றும் அதனுடைய நாடுகளை போட்டிருக்காங்க. இந்தியா வந்து ரூபாய், இதை வந்து இங்கிலாந்துனால் ரூபாய் தான் சொல்லுவோம். ஆஸ்திரேலியானா யூரோ, பல்கேரியானா யூரோ. 2க்குமே யூரோ வரும் நண்பர்களே. சவுதி அரேபியா அப்படின்னா ரியால். ரிங்கெட் அப்படின்னா மலேசியா சொல்லுவோம். இது தப்பு. சவுதி அரேபியானா ரியால். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.